பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார். வாங்க, இன்னைக்கு இந்த பசுமை பூங்காவில் என்ன ஒரு கீரையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கரங்களில் தவழ்கிறதே இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா துத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. துத்திக்கீரை அப்படின்றத கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே மறந்துட்டோன்னு கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் நல்ல உணவாக இருந்தது. அப்படி உணவாக இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மருந்தாவே மாறிப்போன ஒரு விசித்திரமான ஒரு உலகத்துல இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த துத்திக்கீரைன்றது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. இதை தாவரம் அப்படின்னு சொல்றதை விட அருமையான கீரைன்னு சொல்லலாம். கீரை என்று சொல்வதை விட மூலிகைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு அற்புத மருத்துவ குணம் வாய்ந்த துத்தி பக்கத்துல தான் இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன். வாங்க, இதை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்ப்போம். இப்போ இதை வந்து வட்டத்துத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துத்திலேயே இது ஒரு பேர் இருக்கு. அப்புறமா இது புதர் வகையை சார்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடி வரைக்கும் தான் வளரும். புதர் மாதிரி இருக்கும். இந்த புதர் செடி வந்து நம்ம துத்திக்கீரை அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு இலையை இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். இது வடிவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி வச்சா நம்ம இதயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதய வடிவிலே இருக்கு பாருங்க. அப்போ இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை தானே இது. ஆமாங்க, இதயத்தை மாத்திரம் இல்லைங்க, இதனோட இலை, வேர், பட்டை, பூ அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்களேன். இலை, காய், தண்டு, வேர், பட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நமக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது தான். இப்படி இலை, வேர், பட்டை, பூ இது எல்லாமே என்னன்னா மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு அற்புதமான மூலிகை தான். இப்போ முறையற்ற உணவு முறை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியுமா? அதாவது நம்ம எதை சாப்பிடணுமோ அதை விட்டுட்டோம், எதை சாப்பிடக்கூடாது ரொம்ப அதிகமாக இப்போ ரொம்ப கவனத்தில் அது மாதிரிலாம் வச்சுட்டு ரொம்ப ஈர்க்குது அந்த ஃபுட்டெல்லாம். அதில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா முறையற்ற உணவுன்னு எப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடும்போது முன்ன இருந்ததை விட இப்போ வந்து மூல நோய் வந்து அதிகமாக இருக்குது சில பேருக்கு. அப்படி மூல நோய் இருந்ததுன்னா இதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த இலையை அப்படியே பிச்சு ஆமணக்கு எண்ணெய் இருக்குங்களா, அதை லேசாக வதக்கிட்டு ஒரு துணியில் அப்படி மூட்டை கட்டி அந்த பைல்ஸ் மேலே அந்த மூல வியாதி உள்ள இடத்துல வந்து நீங்கள் அப்படியே ஒத்தனை வச்சிங்கன்னா மூலம்ன்றது காணாமல் போயிடுங்க. அப்படி ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு இந்த செடி நம்ம பக்கத்திலே இருக்குதுன்னா நீங்கள் நம்புவீங்களா? இருக்கு. ஆனால் நம்ம நடக்கும்போதும் போகும்போதும் பார்த்தீங்கன்னா கண்டும் காணாமல் போயிட்டு இருக்கோம். அதில் துத்திக்கீரைன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரி, அப்புறம் என்ன பண்ணலாம், எப்படி சாப்பிடலாம் இந்த கீரையை? சாதாரணமாக நம்ம கீரை எப்படிங்க சாப்பிடுவோம்? இப்போ பருப்போட கலந்து சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, பாசி பருப்போ இல்லைன்னா எந்த விதமான பருப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை கீரையை எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரி சமைச்சு நீங்கள் சாப்பிடலாம். சரிங்களா? சரி, இதில் என்னென்ன வியாதியெல்லாம் வராமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரி மூல வியாதிக்கு நல்ல மருந்து. அடுத்தது வந்து வயிற்றில் புழு இருந்தால் அந்த புழு நீக்கம் இதனால் நடக்கும். அதே மாதிரி சளித்தொல்லை, காசநோய் தொல்லை இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கும் இது அற்புதமான மருந்து. எப்படி சாப்பிடலாம் அதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இலைய தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டா அது சாறு. அதையே நீங்கள் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்டா அது பேர் கஷாயம். இப்படி அந்த கஷாயத்தை சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த காசநோய் வராமல் தடுக்கப்படும். காசநோய்க்கு நல்ல மருந்து. அதே மாதிரி நீங்கள் வாய் புண்ணெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வாய் கொப்பளிக்கணும். எப்படி கொப்பளிக்கலாம்னா, சுடு தண்ணி அந்த தண்ணியில் அந்த இலையை போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வாயை கொப்பளிச்சு வந்தீங்கன்னா வாயில் இருக்கிற அத்தனை வியாதியும் மாயமாக மறைஞ்சிடும். ரெண்டாவது, இதனோட விதை கிடைக்குங்க. அந்த விதையை நல்லா உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சர்க்கரையை பொடி பண்ணி அதோட கலந்துட்டு தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா அதுவும் அற்புதமான மருந்து. அதே மாதிரி வாய் கொப்பளிக்கு மாத்திரம் இல்லை, உள்ளுக்குள்ள இந்த இந்த கம்மு கிட்ட சீழ் பிடிச்சிருந்தா அந்த ஈரெல்லாம் இருக்கு பாருங்க, அங்கே சீழ் கொடுத்துருந்தாவும் அதெல்லாம் கூட சரியா போயிடுங்க. சரி, எப்படி செய்யலான்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பருப்போட சேர்த்து செய்யலாம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி செஞ்சாலும் சரிங்க, ஒரு வெங்காயத்தையும் ஒரு என்ன சொல்லுவாங்க உப்பையும் கலந்துட்டு நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டா கூட சாப்பிடலாங்க. அப்படி நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் சரி, இந்த துத்தின்றது நம்ம
தூய்மைக்கும் அந்த சொல்லுவாங்க உடல் தூய்மைக்கும் ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி இன்னொரு கூட பாருங்களேன், ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த காயை பார்த்தீங்கன்னா அப்படி சீப்பு எப்படி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு பாருங்களேன். இந்த சீப்பு காயின்னு கூட அப்படி சொல்லுவாங்க. அருமையான ஒரு இயற்கையோட படைப்பு பாருங்களேன். எப்படி அடிக்க நம்ம அடுக்கி வச்சா கூட அப்படி கூட அடுக்க முடியாதுங்க. எப்படி அடுக்கி வச்சிருக்கு பாருங்க. இப்படி இதனுடைய இலை, வேர், பட்டை, விதை அத்தனையுமே ரொம்ப 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 அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த துத்தி தான் இது. இந்த துத்தியை நான் மறுபடியும் சொல்றேங்க, முன்ன உணவா இருந்ததை இப்ப மருந்தா நாம மாத்திட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, பழமே நினைக்காம மறுபடியும் அதை நம்ம உபயோகப்படுத்தணும்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீட்டில் உப்புமா செய்யறோம் இல்லைங்களா, அந்த உப்புமா செய்யும்போது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வெறும் உப்புமால நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இலைய இந்த பாருங்க, இந்த 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 அளவுக்கு இலையை எடுத்துட்டு 4 இலையை எடுத்துட்டு கட் பண்ணிட்டு கழுவிட்டு நல்லா கட் பண்ணிட்டு அந்த உப்புமால போட்டுருங்களேன். அருமையா இருக்கும் அந்த உப்புமா. அதே மாதிரி நம்ம வீட்டில் தோசை மாவில் என்ன பண்ணுங்க, இதை நல்லா மெலீஸா கட் பண்ணிட்டு அந்த தோசை வார்த்து சாப்பிடுங்களேன். அப்போ இந்த துத்திக்கீரையை சாப்பிட்ட மாதிரி கணக்காகும். அதே மாதிரி நம்ம வீட்டில் ரொட்டி செய்கிறோம், சப்பாத்தி செய்கிறோம், அதில் கூட மெல்லிசா ஒரு 4 இலையை கட் பண்ணி இப்படி போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவும் அற்புதமாக மருந்தா ஆகும். இப்படி நம்ம எங்கெங்கெல்லாம் இதை உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம முடியுமோ அங்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணும்னா நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கீரையை சாப்பிட்டோங்களாவும். அதே நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற அந்த அத்தனை இந்த சூடு சம்பந்தப்பட்ட வியாதி, மூல வியாதி, வாய்ப்புண், வயிற்றுப்புண், குழு நீக்கம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்தணுங்க. இந்த அற்புதமான பதிவை ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் வழங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.